என்னோட சப்ஸ்கிரைபர் எல்லாருமே சரோஜினி நகர் மார்க்கெட் போங்கன்னு சொல்லியிருந்தீங்க. அதான் இன்றைக்கி வந்திருக்கோம் டெல்லியில். இதுதான் சீப்பஸ்ட் ட்ரெஸ் மார்க்கெட்டுன்னு சொல்கிறாங்க. வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். வெறும் இரநூறுபாய்க்கு டிஷர்ட்டு ஹூடிஸ்லாம் கிடைக்குது. ஸ்வெட்ரு எல்லாமே வேறு லெவலில் இருக்குது. பேண்ட்லாம் பாருங்கள், 250 ரூபா தான். ஜீன்ஸ் எந்த பேண்ட் எடுத்தாலுமே 250 ரூபாய்க்கு கொடுத்துட்ருக்காங்க. 200 டிஷர்ட் இருக்குது, 100 200 டிஷர்ட் இருக்குது. சுற்றி பார்த்துட்டே இருக்கும்போது நரேந்திர மோடி வந்துட்டார். என்னென்னு பார்த்தீங்கன்னா அவர் உருவத்தில் ஒரு பொம்மை பார்த்துட்டு இருந்தோம். அப்போ என்னுடைய ஃபோனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு பேக் கவர் பார்த்துருந்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, அதையும் வாங்கிக்கிட்டேன். அதே சார்ஜர் ப்ரொடெக்டரும் வாங்கிக்கிட்டேன். மார்க்கெட்டுக்கு போகிற மாதிரி இருந்தால் கேர்ள்ஸ்லாம் வீட்டிலே விட்டுட்டு வந்துருங்க. எனக்குடைய காசுக்கு செலவு வச்சுட்டாங்க. அதை ஃபுல்லாக பார்க்கலாம் வீடியோக்குள்ளே. கார்கோ பேண்ட்லாம் வெறும் 350 ரூபாலே கிடைக்குது. இன்றைக்கி நாம் எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா சரோஜினி நகர் மார்க்கெட்டுக்கு தான் வந்திருக்கோம். என்னுடைய சப்ஸ்கிரைபர் எல்லாருமே ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்தீங்க இந்த மார்க்கெட்டுக்கு போய் வீடியோ போடுங்கன்னு. அதனால தான் நான் வந்திருக்கேன். செப்பரேட்டாக ஒரு ஃபுல் வீடியோ ஒன்று எடுத்துட்டேன். ஃபுல்லாகவே பாருங்கள், அவ்வளோ என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும் இந்த வீடியோ ஃபுல்லாகவே. அங்கே பார்த்தீங்களா மெட்ரோவிலேருந்து ஸ்ட்ரைட்டாக பார்த்தீங்கன்னா எவ்வளோ கூட்டம் வராங்கன்னு பாருங்கள். மெட்ரோ சரோஜினி நகர் மெட்ரோ வந்தீங்கன்னா அப்படியே ஸ்ட்ரைட்டாக மெட்ரோ பக்கத்தில் இருக்குது இந்த மார்க்கெட்டு. வாங்க நாமளும் போய் பார்க்கலாம், உள்ளார நாமளும் நடக்கலாம். இந்த மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா உள்ளே போகிற வழியில் எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லாமே ஷாப்பாக தான் இருக்கும். சின்ன சின்ன கடை. இந்த மார்க்கெட் வந்து எல்லா டேஸ்லையுமே இருக்குது, எல்லா நாட்கள்லையுமே இருக்குது இந்த மார்க்கெட்டு. நீங்கள் சரோஜினி நகர் டெல்லி வந்தீங்கன்னா சரோஜினி நகர் போக மாட்டீங்க. ஒரு 5000 ரூபாய் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா போதும், ஒரு வருஷம் 2 வருஷத்துக்கு சேர்த்தே நீங்கள் ட்ரெஸ் எடுத்துகிட்டு போகலாம். அவ்வளோ ட்ரெஸ் வாங்கிக்கலாம், அவ்வளோ சீப் அண்ட் பெஸ்ட்டாக கிடைக்குது. என்னோடய ஆஃபீஸில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா இந்திக்காரங்களும் சூப்பர் ட்ரெஸ்ஸு எல்லாமே கேர்ள்ஸ்லேருந்து எல்லாமே சூப்பராக போட்டு வருவாங்க. அதெல்லாம் எங்கன்னு கேட்டிங்கன்னா எல்லாமே ரிச்சாக இருக்கும். ஆனால் எங்கன்னு கேட்டால் நம்ம சரோஜினி நகர் மார்க்கெட்டில் தான். ஏன்னா மார்க்கெட்டும் ரிச்சு தான். அவ்வளோ சீப் அண்ட் பெஸ்ட்டாக எல்லாமே கிடச்சிட்ருக்கு, வேறு லெவலில் இருக்குது. உங்கள் மொபைலில் அப்படியே சீப் அண்ட் பெஸ்ட் ட்ரெஸ் மார்க்கெட்டுன்னு கூகுளில் போட்டாலே தெரியும், யூடியூப்பில் போட்டாலும் தெரியும், சரோஜினி நகர் மார்க்கெட்டு தான் வரும். அவ்வளோ பொருள் அவ்வளோ சீப் அண்ட் பெஸ்ட்டாக கிடைக்குது. எல்லாருமே வராங்க, ஜோடியாக வராங்க, ஜோடியாக போகிறாங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. அடுத்து எந்த மார்க்கெட்டு போகணுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நெட்டில் பார்த்துட்டு நான் அந்த மார்க்கெட்டும் போய் உங்களுக்கு வீடியோ எடுத்து போடுறேன் கண்டிப்பாக. உள்ளார பார்த்தீங்கன்னா உலகமே இருக்குது இந்த மார்க்கெட்டு உள்ள. வாங்க கண்டினியூவாக பாருங்கள் இந்த வீடியோவை. இங்கே கேட் நம்பர் சரோஜினி நகர் கேட் நம்பர் 1க்கு முன்னாடி ஆப்போசிட்டில் தான் அப்படியே மார்க்கெட்டே இருக்குது. காமிக்கிறோம் பாருங்கள் சரோஜினி நகர் மார்க்கெட்டு. நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா எப்பயுமே சரி, வருஷத்துக்கு 365 நாளுமே கூட்டமாக தான் இருக்கும். கால் வைக்கக்கூட இடம் இருக்காது. ஒரே மார்க்கெட் இந்த சரோஜினி நகர் மார்க்கெட்டு தான். அவ்வளோ சீப் அண்ட் பெஸ்ட்டாக அவ்வளோ பொருள் கொட்டி கிடக்கும், காய்கறி மாதிரி. எல்லாமே பார்த்துட்டு போகிறதுக்கே நம்மளுக்கு இன்றைக்கி ஒரு நாளே போயிடும். ஒரு கரெக்டாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங் வந்தீங்கன்னா ஒரு 10 o'clock நீங்கள் ரீச் ஆனால் கூட ஈவினிங் டைம் போகிறதே உங்களுக்கு தெரியாது, அவ்வளோ பொருட்கள் இருக்கும். ஆனால் எனக்கு தான் வந்து நான் அடிக்கடி வந்ததால் அந்த மார்க்கெட் வந்து வாங்கிட்டு போயிருக்கேன். அதனால தான் நான் வந்து அப்படியே உடனே பார்த்துட்டு போயிட்டே இருந்தேன். நம்ம வீடியோ எடுத்துகிட்டு காமிச்சிட்டு இருந்தேன். இந்த வீடியோவில் உங்களுக்கு எந்த பொருள்லாம் பிடிச்சிருந்தோன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் இது வரைக்கும் ஜாயின் பண்ணலாம்னா நம்ம வாட்ஸ்அப் குரூப் அட்மினுக்கு சென்ட் பண்ணுங்கள். நான் அந்த நெக்ஸ்ட் டைம் போனால் அந்த ரேட்டுக்கு நான் எவ்வளோன்னு பார்த்து கம்மி பண்ணி கூட உங்களுக்கு நான் வாங்கி கொடுக்குறேன். இந்த வீடியோவில் எதனா உங்களுக்கு பொருள் பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நம்ம வாட்ஸ்அப் குரூப் அட்மினுக்கு சென்ட் பண்ணிவிடுங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த சரோஜினி நகர் மார்க்கெட்டுக்கு வந்தீங்கன்னா இந்தமாரி தான் பேரிகேட்லாம் வச்சுருப்பாங்க. நீங்கள் அப்படியே ஸ்ட்ரைட்டாக உள்ளே போய் நீங்கள் உள்ளே போகலாம், நீங்கள் மண்ணு போகலாம். எந்த ஒரு சார்ஜஸும் இல்லை, எந்த ஒரு ஃபீஸு அது இதெல்லாம் எதுவுமே இருக்காது. சேஃபாக உங்களுடைய பொருளெல்லாம் சேஃபாக வச்சுக்கிங்க. எது எடுத்துகிட்டு போகிறீங்களோ மொபைல் ஃபோன்லாம் கொஞ்சம் சேஃபாக வச்சுக்கிங்க. ட்ரெஸ்லாம் சேஃபாக ஒரு பேக் வாங்குறீங்கன்னா எந்தெந்த ஷாப்பில் வாங்குறீங்களோ அந்த ஷாப்பில் வாங்கி உங்கள் கையில் வச்சுக்கிங்க. ஏன்னா வாங்குற இடத்துல நீங்கள் மறந்து வச்சுட்டு வந்துடுவீங்க பொருளெல்லாம். ஏன்னா அவ்வளோ தூரம் நான் வந்து அனுபவிச்சிருக்கேன் அந்த வழியெல்லாம். நீங்கள் அதை அனுபவிச்சிடாதீங்க கண்டிப்பாக சொல்கிறேன். ஏன்னா வருஷம் முழுக்க நீங்கள் சம்பாதிக்கிறீங்க. அந்த சம்பாதிக்கிற அந்த அமௌண்ட்டை எடுத்துகிட்டு ஒரு நாள் தான் ஷாப்பிங் வருவீங்க, வருஷத்துக்கு ஒரு முறை. வந்தீங்கன்னா கூட வாங்குகிற பொருளை பார்த்து ஒரு பெரிய பேக்காக ஒன்று வெளியிலே விற்பாங்க, நீங்கள் எடுத்துகிட்டு வரணும் அவசியம் இல்லை, வெளியிலே இருக்கும். இல்லைனா நீங்கள் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா சேஃபாக ஒரு பேக் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா ஃபுல்லாக நீங்கள் லக்கேஜ் பேக் மாரி நீங்கள் உங்கள் மேலே மாட்டிக்கிற போல் எடுத்துகிட்டு வாங்க. அவ்வளோ பொருள் வாங்கிட்டு போகிறாங்க. தமிழ்லேயே நிறைய பேர் என்கிட்ட பேசுனாங்க, ஜி நீங்கள் வந்து நம்ம யூடியூப் சேனல் தானே, எம்டி விலாக்ஸ் தானே, நான் உங்களை பார்த்துருக்கேன், உங்கள் வீடியோலாம் பார்த்துருக்கேன், உங்கள் வீடியோ பார்த்து தான் நாங்கள் டெல்லியே வந்திருக்கோன்னு சொல்லியிருந்தாங்க நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்லாம். அவங்களையும் நான் அந்த வீடியோவில் நான் காமிக்கிறேன், லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், வெறும் 200 ரூபாய்க்கு 100 ரூபாய்க்குலாம் ஜீன்ஸ் பேண்ட்லாம் கிடைக்குது. அதெல்லாம் எப்படின்னே தெரியல, எதனா செகண்ட் ஹேண்டில் வாங்கிட்டு வந்து சேல் பண்ணுறாங்களான்னு தெரியல. அவ்வளோ கம்மியாக சீப் அண்ட் பெஸ்ட்டாக கிடைக்குது. அதனால தான் எல்லா இந்திக்காரங்களும் வந்து இந்த மார்க்கெட்டை தேர்வு பண்ணி இங்கே வந்து தான் வாங்கிட்டு போகிறாங்க. உலகத்தில் எந்த மூலையில் இருக்கிற தமிழர்களும் இந்த மார்க்கெட்டுக்கு வராமல் இருந்ததில், இந்த மார்க்கெட்டு பேரும் கேள்விப்படாமல் இருந்ததில்லை. நீங்கள் ஃபஸ்ட் டைம் கேள்விப்படுறீங்க இந்த மார்க்கெட்டு பேருன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை உங்களுக்கு ஆல்ரெடி இந்த மார்க்கெட்டை பற்றி தெரியும்னா நீங்கள் அதையும் கமெண்ட் பண்ணிவிடுங்க நம்ம சேனலில். இந்த வீடியோக்கு கீழே பாருங்கள், 200 ரூபாயில் 100 ரூபாயில் ட்ரெஸ்ஸு ஜீன்ஸ் பேண்ட்லாம் 200 ரூபாய்க்கு, ஹூடிஸ் எல்லாமே இருக்குது. ஆனால் இந்த சீசன்
சீசன் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெதர் கண்டிஷன் இது வந்து பார்த்திங்கன்னா குளிர் சீசனுன்றதால ட்ரெஸ் எல்லாமே ஸ்வெட்டராக தான் விற்கிது. எதுவும் ஷர்ட்டு டிஷர்ட்லாம் நார்மலாக விற்கலை. அப்படி விற்றுருந்தாலும் அது வந்து பார்த்திங்கன்னா பழசாக தான் இருக்கும். ஏன்னா வந்து போன சீசனில் இருந்த ட்ரெஸ்லாம் அப்படியே எடுத்து வைப்பாங்க. அதனால தான் நாங்கள் எதுவும் பர்ச்சேஸ் பண்ணலை, சும்மா வீடியோ மட்டும் காமிக்கிறோம். அதனால தான் நம்ம சப்ஸ்கிரைபரை இந்த கிளைமேட்டில் இந்த சீசனில் வர வேணாம்னு சொல்கிறேன். பொங்கல்லாம் நல்லா செலிப்ரேஷன் பண்ணியிருப்பீங்க. பொங்கல்லாம் முடிச்சுட்டு நீங்கள் ஒரு பிப்ரவரி மார்ச்சுக்கு அப்புறம் வந்தீங்கன்னா கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். பாருங்கள், 250 ரூபாய்க்கு டிஷர்ட்டு, 350 ரூபா டிஷர்ட்டு, 150 ரூபா டிஷர்ட்லாம் இருக்குது. 100 ரூபா டிஷர்ட்டு கடைலாம் உங்களுக்கு காமிக்கிறேன், வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு தாங்க சொன்னேன் நான், கேர்ள்ஸை மட்டும் நீங்கள் எந்த மார்க்கெட் போனாலும் கூட கூப்பிட்டு போவாதீங்க. எனக்கு வீடியோ எடுக்க ஆள் இல்லைன்னு சொன்னால் நான் என்ன வீடியோ எடுக்க வச்சுட்டு இவங்க பாருங்கள் பர்ச்சேஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. 200 ரூபாய்க்கு ட்ரெஸ்ஸு பார்த்துட்டு இருக்காங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே மைண்ட் வாஷ் பண்ணி நல்லா இல்லைன்னு சொல்லிவிட்டு அவங்கள மைண்ட் வாஷ் பண்ணி அந்த இடத்த விட்டு நாங்கள் அப்புறம் கிளம்பிட்டோம். ஆனால் பார்த்தீங்கன்னா கேர்ள்ஸ்லாம் வந்தீங்கன்னா கேர்ள்ஸுக்கு எதனா வாங்குற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக கேர்ள்ஸுக்கான மார்க்கெட்டு தான் இதை நான் சொல்லுவேன். ஏன்னா அவ்வளோ சூப்பர் ட்ரெஸ் நீங்கள் டிவிலையோ சினிமாவிலையோ இல்லை நீங்கள் வீடியோஸ்லையோ ரீல்ஸ்லையோ பார்க்குற ட்ரெஸ் எல்லாமே இங்கே எல்லா ட்ரெஸ்ஸுமே கிடைக்கிது, எல்லா மாடலுமே. ஹேண்ட்பேக் வாங்குறீங்களா லேடிஸ் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கும் கிடைக்கும். வெறும் 150 ரூபாயில் ஸ்டார்டிங் பண்ணுறாங்க. 100 ரூபாயிலும் இருக்குது. 150 ரூபாயில் கொஞ்சம் குவாலிட்டியாக இருக்கும், நல்லாயிருக்கும். ஹூடிஸ்லாம் பாருங்கள் இந்த மாடலில் இருக்கும். கேர்ள்ஸுக்கு தனியாக இருக்குது செக்ஷன், பாய்ஸுக்கு தனியாக இருக்கும். இதுமாரி நீங்கள் பாருங்கள், இது பார்த்தீங்கன்னா 100 ரூபா தான் இந்த ஜர்கின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த ஷாப்பில் கீழே கொட்டி கிடக்குது பாருங்கள், காய்கறி மாதிரி 100 ரூபாய்க்கு தான் ஜர்கின்னு சொல்லியிருந்தாங்க. நாங்கள் அப்போ தான் சரி என்னோடய மொபைல் ஃபோனுக்கு வந்து பார்த்திங்கன்னா சரி பேக் கேஸ் போடணும், கொஞ்சம் சேஃப்டியாக வச்சுக்கணும் எல்லோரும் மொபைல்னு சொல்லிட்டு நான் வந்து இந்த ஷாப்பை நான் பார்த்தேன். இந்த ஷாப்பில் வந்து 50 ரூபாயிலேருந்து பேக் கேஸ்லாம் வந்து கிடைக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க. சரி அதனால் சரி ட்ரை பண்ணி பார்க்கலாம்னு சொல்லிட்டு என்னுடைய ஃபோனுக்கு வந்து நான் 15+ ஐஃபோன் 15+க்கு வந்து பேக் கேஸ் கேட்டிருந்தேன். எனக்கு பார்த்தோன்னே ஒன்று பிடிச்சிருந்துச்சு. அது ஆன்லைனில் செக் பண்ணி பார்த்தேன். உடனே ஆன்லைனில் போய் பார்த்ததுக்கு 700 ரூபாய் 800 ரூபான்னு போட்டிருந்தது. இந்த லப்பர் கேஸ் எந்த ஒரு ப்ராப்ளம் வராது கீழே விழுந்தாலும் மொபைலுக்கு. இது வந்து வெறும் 200 ரூபாய்க்கு நான் வாங்கியிருந்தேன். ஆன்லைனில் செக் பண்ணிட்டு தான் வாங்குவேன். எப்போ வாங்கினாலும் இதே பொருள் நான் ஃபோட்டோ எடுத்து கூகுளில் போட்டேன்னா அது ஒரு ரேட்டு காமிக்கும். நான் அப்படியே அது கம்மியாக ஒரு 200 ரூபாய்க்கு பேசி நான் வாங்கினாங்க. 300 ரூபா சொன்னாங்க, நான் 200 ரூபாய்க்கு வாங்கியிருந்தேன். இன்னும் கம்மி பண்ணி பேசியிருக்கலாம், ஆனால் பேசுகிற திறமை வேணும். வந்து பார்த்திங்கன்னா ஐஃபோன் காப்பின்னு ஒரு ஏர்பட்ஸ் விற்பாங்க. தயவு செஞ்சு அதையும் வாங்காதீங்க. அதுக்கப்புறம் சென்ட்டு பர்ஃப்யூம்னு எடுத்துகிட்டு வந்து கொடுப்பாங்க, அதையும் வாங்காதீங்க. ஏன்னா அதெல்லாம் வந்து டூப்ளிகேட்டு தான், அதெல்லாம் எதுவும் வாங்கக்கூடாது. ட்ரெஸ்ஸு வாங்குறீங்களா வாங்குங்க, கண்டிப்பாக சீப் அண்ட் பெஸ்ட்டாக நல்லாவே இருக்கும். ஒரு 150 ரூபாய்க்கு ஒரு ட்ரெஸ்ஸு வாங்குறீங்கன்னா அது வந்து 1 வருஷம் கூட போட்டு நீங்கள் ஈஸியாக போட்டுக்கலாம். அவ்வளோ தூரம் பெஸ்ட்டாக இருக்குங்க. பாருங்கள், இந்த ஜர்கின்லாம் ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா 1000 ரூபா சொல்லுவாங்க, இங்கே வெறும் 200 ரூபா தான். 250 ரூபாயில் கூட நீங்கள் டிஷர்ட் வாங்கிக்கலாம், ஜர்கின் வாங்கிக்கலாம். இங்கேனா கிளாத் வந்து பார்த்திங்கன்னா நான் காமிக்கிறேன் பாருங்களேன். கிளாத் எல்லாமே வேறு லெவலில் இருக்குது. 250 ரூபா 200 ரூபா தான் ஷர்ட்டு டிஷர்ட்டு எல்லாமே. கிளாத் வந்து இப்போ இந்த கண்டிஷனுக்கு, இந்த வெதர் கண்டிஷனுக்கு வந்து பார்த்திங்கன்னா குளிரில் போடுற கிளாத்தாக இருக்குது. இப்போ நம்மளுக்கு சீசன் முடியுது, கொஞ்சம் கொஞ்சமாக வெயில் வருது பாருங்கள், நீங்களே தெரியும் இந்த வீடியோ பார்க்கும்போது. வெயில் இப்போ தான் நாங்கள் டெல்லியிலே பார்க்குறோம், இந்த ஒரு 2 டேஸாக தான். இப்போ ஒரு ஷாப்பில் வந்து டேக் போட்டிருக்காங்கன்னா, டேக் போட்டு இவ்வளோ ரேட்டுன்னு சொல்லி காமிக்கிறாங்கன்னா அங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த ரேட்டு ஃபிக்ஸாக தான் கொடுப்பாங்க. அதில் நீங்கள் கம்மி பண்ண முடியாது. ஏன்னா பேசி பாருங்கள், ஒரு 2-3 எடுக்கிறீங்கன்னா ஒரு 50 ரூபா கம்மி பண்ணி பாருங்கள், பண்ணிக்கலாம். மற்றபடி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்தமாரி ஷூலாம் வாங்குறீங்கன்னா இதெல்லாம் ஃபிக்ஸ் ரேட்டு தான். 350 ரூபானா 350 ரூபா தான் ஷூலாம். நல்லா குவாலிட்டியாக இருக்குங்க, 1 வருஷம் போட்டுக்கலாம் நீங்கள் தாராளமாக, நல்லாயிருக்கும். 350 ரூபாய்க்கு ஒரு ஷூ வாங்குறீங்கன்னா நல்லா தான் இருக்கும். 100 ரூபாய்க்கு ட்ரெஸ் வாங்குறீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த சரோஜினி நகர் மார்க்கெட்டில் எல்லாமே பெஸ்ட்டாகவே கிடைக்கும். லோயர்லேருந்து டிஷர்ட்லேருந்து எல்லாமே கிடைக்கும். இங்கே ஷாப்பும் இருக்கும் தனியாக. ஒரு ஷாப்புக்கும் பேக் சைடில் பாருங்கள் 50 ரூபாய்க்கு டிஷர்ட் கொடுக்குறாங்க பாருங்கள். இதுக்கு பேக் சைடில் அந்த ஷாப் இருக்கும். உள்ளே போய் கூட நீங்கள் இதோட வெரைட்டி எல்லாத்தையும் நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். அங்கே போனீங்கன்னா கொஞ்சம் ரேட் அதிகமாக சொல்லுவாங்க, அவ்வளோலாம் அதிகமாக இருக்காது, ரேட் அதிகமாக சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் செக் பண்ணி பார்த்து நல்லபடியாக வாங்கிட்டு வரலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் போகும்போது எல்லாருமே வலுக்கட்டாயமாக கூப்பிடுவாங்க, வாங்க நம்ம கடையில் வந்து பாருங்கள், இங்கே ரேட்டு கம்மியாக இருக்கும், இந்த பொருள் வாங்கிக்கிங்கன்னு. எனக்கு வந்து ஹிந்தி தெரியும், இருந்தாலும் நான் வந்து ஐ டோன்ட் நோ ஹிந்தின்னு சொல்லிட்டேன். அப்போ தான் நம்மளை விடுவாங்க, சரி ஹிந்தி தெரியலன்னு சொல்லிட்டு. இல்லைனா நம்மளை மைண்ட் வாஷ் பண்ணி ஏதாவது ஒன்று வாங்கிட்டு போக வச்சுருவாங்க, எப்படி இருந்தாலும் பேசி. இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்வெட்டர்லாம் பாருங்களேன் எவ்வளோ சூப்பராக இருக்குது. வெறும் 300 ரூபா 250 ரூபா தான். கூடிய சீக்கிரம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நம்மளுடைய நண்பர்கள்லாம் இருக்காங்க டெல்லியில், அவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா பேக்கேஜ் டெல்லி வந்து சுற்றி பார்க்குற பேக்கேஜ் மாரி ஒன்று போடுறோன்னு சொல்லியிருக்காங்க. அந்த வீடியோ உங்களுக்கு நான் போஸ்ட் போடுவேன். யாராவது டெல்லி வந்து பார்க்கணும், இவ்வளோ குறைஞ்ச பட்ஜெட்டில் வந்து பார்க்கணும், சுற்றி பார்க்கணும், தாஜ்மஹால், இந்தியா கேட்டு, அதுமாரி இதுமாரி மார்க்கெட்லாம் சுற்றி பார்க்கணுன்னா எனக்கு இந்த வீடியோ கீழே நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு உடனுக்குடன் அந்த வீடியோவை நான் போடுவேன். யாரை கான்டாக்ட் பண்ணணும் எல்லாமே தமிழில் தான். உங்களுக்கு தங்க வைக்கிறதுலேருந்து உங்களுக்கு கூட்டிகிட்டு போய் சுற்றி காமிக்கிறதுலேருந்து எல்லாத்துக்குமே ஒரு பேக்கேஜாக வந்துடும் உங்களுக்கு. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த மார்க்கெட்டில் ஃபுல்லாகவே பாருங்கள் எல்லாமே சீப் அண்ட் பெஸ்ட்டாக கிடைக்கிற மாரி மார்க்கெட்டுக்கு கூட்டின்னு போகணும்னு சொன்னால் கூட இந்த மார்க்கெட் என்னோட வீடியோ காமிங்க, உங்களுக்கு கூட்டு போய் காமிப்பாங்க. இங்கே பாருங்கள் 200 ரூபாங்க இந்த ஷர்ட்டு, எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். உள்ளே பாருங்கள் வெல்வெட் மாதிரி இருக்குது. கொஞ்சம் ஆனால் அது குளிருக்கு போட்டுருக்கிறதால இப்போ சீசன் முடியதால நான் வாங்கலை, எனக்கு ஆனால் ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த இப்போ வெயில் காலம்
கொரோனாவில் வந்து அதை போட்டுக்க முடியாதுல அதனால். ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்சது, விட்டுட்டு போகிறதுக்கே மனசு இல்லை. அப்புறம் ஒய்ஃப் போயிட்டாங்க, அப்புறம் நானும் போயிட்டேன் பின்னாடியே. டெல்லியில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ, டெல்லியில் இருக்கிற இடம்லாம் பார்க்கணும், டெல்லியோட நிலைமையெல்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா நம்மளுடைய சிஸ்டர் ஒருத்தவங்க வந்து வீடியோ போட்டுட்ருக்காங்க. சேனல் நேம் பார்த்தீங்கன்னா பட்டாளத்தான் மனைவின்னு, ஆர்மி கப்புள்ஸ். இவங்க சூப்பராக வீடியோ போடுறாங்க. இவங்க சேனலை வேணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக. ஒரு வழியாக மார்க்கெட்டை பாதி முடிச்சிருக்கோம், பாதி இல்லை ஒரு 10% தான் முடிச்சிருக்கோம் மார்க்கெட்டை சுற்றி. ஏன்னா அவ்வளோ தூரம் நீங்கள் ஒரு நாளே போகும் இதுக்கு. ஏன்னா எனக்கு டைம்லன்னு சொல்லிட்டு தான் அவ்வளோ சீக்கிரமாக எங்கெல்லாம் முக்கியமான பிளேஸோ அதை மட்டும் காமிச்சிட்ருக்கேன். 200 150 80 50 ஸ்டார்டிங் ஆகுது இந்த சைட்லாம். இது வந்து மார்க்கெட் உள்ள வந்தீங்கன்னா ரைட் சைடுக்கு போனீங்கன்னா, ரைட் சைட்லேருந்து ரைட் சைடு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா அப்படியே ரைட்லேருந்து அப்படியே வந்துடுவேன். ஒரு ரவுண்டு வாங்க, எல்லாமே உங்களுக்கு சூப்பராக இப்போ கவர் ஆகும். அப்படியே சுற்றி வந்தீங்கன்னா உள்ளார நிறையா ஷாப் இருக்கும். அப்படியே சுற்றி எண்டுக்கு வந்தீங்கன்னா திரும்ப அதே இடத்துக்கு வர அளவுக்கு நீங்கள் வந்து எல்லாத்தையுமே ஷாப்பிங் பண்ணிக்கலாம். அவ்வளோ தூரம். ஏன்னா எல்லா பக்கமும் உங்களுக்கு வந்து கேட் ஓப்பன் கொடுத்துருப்பாங்க. கண்டிப்பாக எல்லா சைடுமே நீங்கள் வெளியே போய்க்கலாம். எந்த சைடு போனாலுமே நீங்கள் மெட்ரோ வந்துடும் உங்களுக்கு. ஆனால் பார்த்தீங்கன்னா இங்கே 100 ரூபாய்க்கு பாருங்கள் எவ்வளோ சீப் அண்ட் பெஸ்ட்டாக கொடுக்குறாங்கன்னு. 100 ரூபாய் 250 ரூபா தான். எனக்கு நான் ஏன் அடிக்கடி இதை மென்ஷன் பண்ணுறேன்னா அவ்வளோ கம்மி ரேட்டில் கொடுக்குறாங்க. அதனால தான் நான் வந்து எங்களுக்கே ஷாக்கிங்காக இருந்துச்சு. நான் ஆல்ரெடி வந்திருக்கேன், ஆனால் இவ்வளோ தூரம் நான் வீடியோ எடுக்கும்போது தான் தெரியுது எனக்கு இவ்வளோ இங்கே வந்து இவ்வளோ குவாலிட்டியாக பெஸ்ட்டாக என் ஆஃபீஸில் போட்டுட்டு வர இந்த பசங்களாம் போட்டுட்டு வர ட்ரெஸ்லாம் இங்கே தான் எடுக்கிறாங்க போல். இந்த கேர்ள்ஸும் பாய்ஸும் அவ்வளோ சூப்பராக போட்டுட்டு வராங்களே. எல்லாமே எங்கே எடுத்திருப்பாங்கன்னு பார்த்தா நம்மளுடைய இந்த சரோஜினி நகர் மார்க்கெட்டில் தான் எடுத்திருக்காங்க போல். நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து கேட்டிருந்தாரு, ஒரு டெடி வேணும்னு சொல்லி கேட்டிருந்தாரு. 7 ஃபீட்டில் கேட்டிருந்தாரு, நம்மளோட ஹைட்டாக. சரி, அதனால தான் சரி இங்கே வந்த ஷாப் பார்த்துருந்தேன். சரி இங்கே கேட்டு பார்க்கலான்னு வந்தால் இல்லை 100 ரூபாயிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா டெடி வந்து ஸ்டார்ட் ஆகுது. இங்கே பொம்மைலாம் அவ்வளோ கம்மி ப்ரைஸில் கொடுத்துருந்தாங்க. பார்க்குறதுக்கு எனக்கு ரொம்ப சூப்பராக பிடிச்சிருந்தது ரொம்ப. 7 ஃபீட்டில் எவ்வளோன்னு கேட்டிருந்தேன். 7 ஃபீட்டில் வந்து பார்த்திங்கன்னா 4000 ரூபாய் வரைக்கும் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் நீங்கள் கம்மி பண்ணி போய் வாங்கிக்கலாம்னு சொன்னாங்க. ஒரு 3500 வரைக்கும் கம்மி பண்ணி வாங்கிக்கலாம்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் சென்னையிலே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ரேட்டில் தான் கிடைக்குதுன்னு சொல்லியிருந்தார் நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர். ஆனால் தான் நம்மளுக்கு என்னன்னு தெரியல. ஆனால் இங்கே வந்து அந்த ரேட்டு தான் 3500 ரூபாய்க்கு கீழே கம்மி பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. 7 ஃபீட்டில் உங்களுக்கு ஓகேவான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேவா இந்த ப்ரைஸ் கொடுத்து வாங்கலாமான்னு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய சார்ஜர், ஐஃபோன் சார்ஜருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொடெக்ஷன் வாங்கலான்னு பார்த்துருந்தோம். ஏன்னா வந்து அது கொஞ்சம் சேஃபாக வச்சுக்கணும். சார்ஜர் மட்டுமே ஐஃபோன் மொபைலுக்கு மட்டும்தான் வந்து சார்ஜர் கூடவே வரமாட்டுது. தனியாக நம்ம 2000 3000 பே பண்ணி வாங்குறதா இருக்குது. அதுக்கு ஒரு நல்லதாக ஒன்று பாதுகாப்பாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு கேஸ் ஒன்று வாங்கிக்கிட்டேன் சார்ஜருக்கு. ஆன்லைனில் கம்மியாக கிடைக்குது, நான் ஆன்லைனோட கம்மியாக இங்கே கிடைக்குது. அதனால தான் இங்கே வந்து வாங்குறேன். இங்கே பாருங்கள் வச்சிருக்கிறது ஒரு ஓல்டு ஓட்ட மொபைல் என்னுடைய ஒய்ஃபு. அதுக்கு ஒரு கேஸ் வேணும்னு சொல்லிட்டு அந்த கடைக்கார மண்டையை போட்டு அவ்வளோ தூரம் போட்டு அவரை பாடாப்படுத்திட்டாங்க. ஆனால் அது எதுவுமே பிடிக்கலன்னு அங்கேருந்து கிளம்பி வந்துட்டாங்க. அதான் கேர்ள்ஸு போல், எதுவுமே பிடிக்கலன்னு கிளம்பி திரும்ப வந்துட்டாங்க. அப்புறம் போய் ஒரு ஜீன்ஸ் பார்த்தாங்க 100 ரூபாயில், அதுவும் பிடிக்கலன்னு வந்துட்டாங்க. ஆனால் கடைசி வரைக்கும் எதுவுமே இங்கே பர்ச்சேஸ் பண்ணலை. எனக்கு சந்தோஷமாக இருந்துச்சு, அமௌண்ட்டு கொஞ்சம் மிச்சமாகிடுச்சின்னு சொல்லிட்டு. இந்த மார்க்கெட்டை சுற்றி பார்க்கணுன்னா கண்டிப்பாக சொல்கிறேங்க, டைமே உங்களுக்கு பத்தாது. அவ்வளோ தூரம் போயிட்டே இருக்குது. இந்த மார்க்கெட்டு மட்டுமே 1 ஏக்கர் 2 ஏக்கர் இருக்குன்னு நினைக்கிறேன். அவ்வளோ பெருசாக இருக்குது. போயிட்டே இருக்கணும், சுற்றி பார்த்துட்டே இருக்கணும் போல் இருக்குது. எங்கே போனாலுமே எதுவும் வாங்கலனா கூட நம்மளுக்கு சுற்றி பார்க்க தோணுது. இங்கே பாருங்கள், இந்த காதில் போடுற இந்த தோடு எல்லாமே 30 ரூபா 100 ரூபா 50 ரூபான்னு ஸ்டார்ட் ஆகுது. இங்கே எல்லாமே கேர்ள்ஸ் ஐட்டம். இந்த செக்ஷன் ஃபுல்லாகவே கேர்ள்ஸ் ஐட்டம் செக்ஷன் தான். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த லைட்லாம் பார்த்து இந்த லேம்ப் லைட்லாம் சூப்பராக இருந்துச்சு. வெறும் 50 ரூபாயிலேருந்து ஸ்டார்டிங் கொடுக்குறாங்க லைட்டும். இந்த ஷாப்பை பாருங்களேன், நீங்கள் வந்து டிவியில் கார்ட்டூனாக பார்க்குறதோ இல்லை ரியலாக இருக்கிறவங்களோ இல்லை டோனியோ இல்லை சச்சின் டெண்டுல்கரோ எல்லாமே நரேந்திர மோடியோ பொம்மையாக அப்படியே ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. விநாயகர், சிவன் எல்லாமே. நருட்டோ ஃபேன் யாராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக லைக் போட்டுங்க. ஏன்னா நீங்கள் எங்கள் கூட வந்து பர்ச்சேஸ் பண்ண வந்தாங்களே இவங்களும் நருட்டோடைய பைத்தியம் தான். அவ்வளோ சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஷாப்பில் அப்படியே பொம்மையாகவே ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. பாருங்களேன், நான் காமிக்கிறேன் வீடியோவில். நரேந்திர மோடி உட்காந்துருக்காரு, சச்சின் டெண்டுல்கர் உட்காந்துருக்காரு, ரொனால்டோ உட்காந்துருக்காரு, ரோஹித் சர்மா உட்காந்துருக்காரு. எல்லாருமே இங்கே உட்காந்துருக்காங்க. வேணுன்றவங்க வாங்கிக்கலாம். ஒரு டாயோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா 50 ரூபா சொல்லியிருந்தாங்க. சூப்பராக இருந்தது பார்க்குறதுக்கு, எனக்கு பிடிச்சிருந்தது ரொம்ப. அப்படியே நாங்கள் வந்து சரி நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஜென்ஸ் லைன் வந்து ஒரு லைன் இருந்துச்சு, ஜென்ஸுக்குன்னு சொல்லியிருந்தாங்க. இங்கே வந்து பார்த்தோம் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா ஜீன்ஸ் பேண்ட்டு ஷர்ட்டு எல்லாமே இருந்துச்சு. நம்ம என்ன ஒன்றுனா நம்ம வந்து இன்னும் ஒரு 1 மந்த் கழித்து வந்திருந்திங்கன்னா கண்டிப்பாக நான் வந்து எதனா எடுத்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு போயிருப்பேன் கண்டிப்பாக. ஏன்னா நம்மளுக்கான கிளாத்து நார்மலாக வீட்டுக்கு போடுற செக்குடு ஷர்ட்டு எல்லாமே அப்போ தான் கிடைக்கும். ஏன்னா இப்போ குளிர் சீசன்றதால எல்லாமே இங்கே ஹூடியும் அது மட்டும் இல்லாமல் ஸ்வெட்டரு ஜர்கினி அது மட்டும் தான் கிடைக்குது. எல்லாருமே பார்த்தீங்கனாலே தெரியும் எல்லாருமே என்ன போட்டுட்டு போகிறாங்கன்னு. அவ்வளோ குளிர் இருக்குது. கொஞ்சம் வெயில் வந்தாலும் சரி குளிர் மாதிரி தான். செப்பல் எடுக்கிறீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா கேர்ள்ஸ்லாம் செப்பல் வாங்குறீங்கன்னா 100 ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. நீங்கள் கம்மி பண்ணி பேசி பாருங்கள், இன்னும் ஒரு 10 ரூபா 20 ரூபா கம்மி பண்ணுவாங்க கண்டிப்பாக. நான் தயவு செஞ்சு சொல்கிறேன், இங்கே வந்து யாராவது கையில் எடுத்துன்னு வந்து
வந்து சரி இந்த சென்ட் வாங்கிங்க, பர்ஃப்யூம் வாங்கிக்கிங்க, இல்லை இந்த ஆப்பிள் ஏர்பட்ஸ் வாங்கிங்க ஃபஸ்ட்டு காப்பியில் ஒரிஜினல் சொல்லி கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக வாங்காதீங்க எதுவுமே. நீங்கள் எதனா ஷாப்புக்கு போகிறீங்களா அங்கே உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் வாங்கிக்கிங்க. அப்புறம் எந்த வீடியோ போட்டாலுமே என்னோடய வீடியோ இல்லைன்னு சொல்கிறாங்க. அதனால தான் சரி நம்ம வீடியோவில் நம்ம முகத்தை காமிச்சலாம் சொல்லிட்டு தான் சரி நான் போகிற மாதிரி ஒரு வீடியோ எடுத்துக்கிட்டேன். எதனாவது செஞ்சு மேலே வந்துடலான்னு பார்த்தா கூட மேலே வர விட மாட்டுறாங்க, டவுன் பண்ணிடுறாங்க, டிமோட்டிவேட் பண்ணிடுறாங்க. ஏன்னா எனக்கு அப்படி நடந்திருக்கு இப்போ சேனல் ஆரம்பித்ததுலேருந்து. அது என்னுடைய சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே தெரியும். கண்டிப்பாக சரோஜினி நகர் மார்க்கெட்டு வந்தீங்கன்னா இந்த ஐஸ்கிரீம் கடையை மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க. 30 ரூபாய்க்கு ஐஸ்கிரீம் தராங்க கோனில். நீங்கள் என்ன ஃப்ளேவர் கேட்குறீங்களோ அந்த ஃப்ளேவரில் கொடுக்குறாங்க. அவ்வளோ டேஸ்டியாக சூப்பராக இருக்குது. எதுக்காக நான் சொல்கிறேன்னா, வரும்போது மறக்காமல் கேர்ள்ஸ் யாராவது கூப்பிட்டு வரீங்கன்னா கூப்பிட்டு வந்துடாதீங்க. கண்டிப்பாக சொல்கிறேன். ஐஸ்கிரீமு அது வேணும், வெண்ணெய் வேணும், மண் வேணும்னு என்னை போட்டு தாளிச்சிட்டாங்க. 30 ரூபாய்க்கு 2 கோன் வாங்கியிருந்தோம். செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. இப்போ நடக்கிற ஃபன்னை மட்டும் பாருங்களேன். அதில் இருக்க ஆடியோவோட நீங்கள் கேளுங்களேன். நல்லா விஷமா இருக்க பத்தியா நீ? நான் எனக்கு வாங்கினத நீ வாங்கிட்டியா? பார்த்தீங்களா, நமக்கு எது பிடிக்குதோ அதான் உங்களுக்கு பிடிக்கும். ஆனால் கடைசியாக நம்ம ஆசைப்பட்டது நம்ம கைக்கே வந்துடும். அதான் சொல்லுவாங்க. சூப்பர். அப்படியே ஐஸ்கிரீம் வாங்கிட்டு சாப்பிட்டுட்டு அப்படியே நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். டைம் ஆயிடுச்சுன்னு. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு அப்படியே ஷேர் பண்ணிட்டு வீடியோவை கண்டினியூ பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோக்கு வெயிட் பண்ணுங்க, கண்டிப்பாக வரும். இந்த சேனல் எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை வந்து அந்த பெல்ல தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்க.